निशार्यवंशकलयशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणात्मम् सन्तत्कुमार गुरुवर्यमहम् प्रभक्त्ये। वसुदेवसुरम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. கண்ணபிரான் அர்ஜுனருக்கு கீதோபதேசம் பண்ணுகிறார். ஆத்மாவை பற்றி ஆரத்தியாய விவேச்சனம், பரமாத்மாவை பற்றி மேலாத்தியாயத்தில் விவேச்சனம். ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானத்துக்கு அடிப்படை. பரமாத்ம ஞானத்துக்காக பரமாத்மாவுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காண்பித்து பக்தி ஒன்றால் தான் எம்பெருமானை அடையலாம். அதுக்கடிப்படை ஆத்ம ஞானம், ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம விவேச்சனம். இந்த அடிப்படையிலே பரமாத்மாவை அடையலாம் பக்தி ஒன்றால் தான் என்று 12 அத்தியாயத்தால் சொல்லி முடித்த பக்தி யோகத்தை விஷததமமாக 12ஆம் அத்தியாயத்தை சொல்லி கீதைக்கு ஒரு புள்ளியிட்டார். ஆனா அனுஷ்டானம் எப்படி பண்ண வேண்டியது? ஒருத்தருக்கு ஆத்ம சாட்சா்காரத்துக்காகவும் பரமாத்ம சாட்சா்காரத்துக்காகவும் 2 விஷயம் அறிய வேண்டும். ஒன்று ஞானம், மற்றொன்று அனுஷ்டானம். ஞானம் என்றால் என்ன? தத்துவத்திரய ஞானம். அனுஷ்டானம் என்றால் என்ன? ரகசியத்திரய ஞானம். இத்தால் என்ன வருகிறது? சம்பிரதாய விஷயமும் ஆழ்வாராச்சாரியா விஷயமும் இதிலேயே சேர்ந்திருந்திருக்கு. அப்படி என்ன? தத்துவத்திரய விசாரம் 13, 14, 15 பண்ணி அனுஷ்டானத்திரய விசாரத்தை 15, 16, 17, 18 சொல்லுகிறார். பிராக்டிக்கல் கீதான்னு சொல்றோம். பிரதம ஷட்கத்திலே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு படி பகவத் சாட்சா்காரத்துக்கு அடிப்படை. மத்தியம ஷட்கத்தில் சாரமான பலனை அனுபவித்த நாம் இனி அந்திம கடைசி ஷட்கத்தில் உள்ள பெருமூல இருந்து 18 அத்தியாயத்தில் கண்ணன் காட்டும் நெறியை அத்தியாய கிரமத்திலே காண்போம். 13ஆம் அத்தியாயத்துக்கான ஆளவந்தார் அருளி செய்த சங்கிரக ஸ்லோகம். இந்த அத்தியாயத்திற்கு க்ஷேத்திரஜ விபாகம் என்று பெயர். க்ஷேத்திரமேது ஷரீரம். க்ஷேத்திரஜன் யாரு? ஜீவாத்மா, பரமாத்மாவும் அப்படின்ற. தேகஸ்வரூபம் ஆத்மாப்திஹேதுஹு ஆத்மவிசோதனம் பந்தஹேதுஹு விவேகஷ்சா. இந்த 5 விஷயத்தையும் 13ஆவது அத்தியாயத்தில் சொல்றார். தேகஸ்வரூபம் என்ன? சரீரத்தின் நிஜமான தன்மை. ஆத்மாப்திஹேது என்றால் என்ன? ஆத்ம ஞானத்துக்கு சாதனம். முதலாவது அத்தியாயம். ஆத்ம சாட்சா்காரத்துக்கு உபாயம் என்ன? ஆத்ம விசோதனம். ஞான விஜானம், அக்ஷர பிரம்மம், ராஜவித்யா, ராஜகுஹ்யம், விஸ்வரூபம், எம்பெருமானுடைய விபவம், வைபவம். ஆத்மாவின் உண்மை நிலை பற்றிய ஆராய்ச்சி. பிரகிருத்தமான சரீரத்துடன் ஆத்மா பிணைவதன் காரணம் பந்தஹேது.
ஆத்மாவை தேக விலட்சணனாக விவேகித்தரிகை விவேகா யாவும் 13ஆம் அத்தியாயத்தில் பேசப்படுகின்றன. இந்த கடைசி ஷட்கத்தில் புதிதாக அர்த்தங்களை கண்ணன் சொல்லவில்லை. முதலிரண்டு ஷட்கங்களில் சொன்னவைகளையே மீண்டும் சோதித்து வெளியிடுவதாக நம் ஆச்சாரியர்கள் அபிப்பிராயப்படுகின்றனர். விவேச்சனம் என்று சொல்லுவதற்கு இதுவே பொருளாம். முதல் 2 ஷட்கத்தினுடைய விவேச்சனம் ஆராய்ச்சி. விவேச்சனம் என்பது ஒரு விஷயத்தை முழுதுமாக விசாரித்து சம்சயம் வாராதபடி சொல்லுகை. உதாரணமாக, பிரம்ம ஞானம் இல்லாதவனை அசத் என்றும் அதுள்ளவனை சத் என்றும் அசன்னேவ சபவதி இத்தியாதி ஸ்ருதிகள் ஓதுகின்றன. பிரம்மசப்தத்தால் சொல்லப்படும் பரமபுருஷனை அறிந்தால் மட்டும் போதாது, அவனிடம் பக்தி இல்லாவிடில் ஒருவன் அசத்தாகிறான். பக்தி உள்ளவனே சத் என்று ஸ்துதி சொல்லுவதாக நமது ஆச்சாரியர்கள் கருதுகிறார்கள். அனுக்தம் சொல்லாதது, ஆபிப்பிராயக்கம் கருத்தாய் உள்ளது, ஆபேட்சிதம் அவசியம் சொல்ல வேண்டுவது, இப்படிப்பட்ட அர்த்தங்களை சந்தேகத்துக்கிடமில்லாமல் ஆராய்ந்து சொல்லுவதை விவேச்சனம் என்பது. கண்டனம் முன் சின்ன விஷயங்களை விசோதனம் பண்ணி விசாரித்து ஆராய்ந்து அனுக்த ஆபிப்பிராயிக ஆபேட்சித அர்த்தங்களை சந்தேக வரும்படி சொல்லுகிறான். டவுட் கிளியரன்ஸ் ஷட்கம். சரீரத்தை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் உண்மையான அறிவு அடிப்படை அறிவாகும். 2ஆம் அத்தியாயத்தில் ஜீவனை பற்றி நத்வேதாகம் ஜாதனாசம் நத்வன்னேமே ஜனாதிபாகா நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே ஜனதப்பரம் முதற்கொண்டு நன்றாக கூறிவிட்டான். இவைகளை விசோதனம் பண்ணுகிற இங்கு க்ஷேத்திரம் என்பது ஷரீரம். ஷரீரத்தை அறிந்தவர் க்ஷேத்திரஜர்களால் ஷரீரம் க்ஷேத்திரம் எனப்படுகிறது. க்ஷேத்திரத்தை அறிபவன் க்ஷேத்திரஜன் என்று ஜீவ தத்துவத்தை உணர்ந்து அறிவாளிகள் சொல்வர். வேத்யம் என்பது அறியப்படும் பொருள். அறிபவன் வேத்தா எனப்படுகிறான். ஏதத் யோ வேத்தி தம் பிராஹுஹு. இதை எவன் அறிவினானோ அவனே க்ஷேத்திரஜன், வேத்தா ஆவன். இங்கு ஷரீரம் வேத்யம், அறிவுக்கு விஷயம். ஷரீரத்துக்கு அறிவில்லை, அது வேத்தியமாக மட்டுமே இருக்கும். அறிவுள்ள ஜீவனே வேத்தாவாக இருக்க முடியும். சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் உள்ள தொடர்பு வேத்யம், வேத்தா என்று வருது. க்ஷேத்திரம் விளைநிலம், நல்வினை தீவினை விளையுமிடம். இதனின்றும் வேறுபட்டவன் நித்தை அறியும் ஜீவன். சரீரமும் ஜீவனும் வெவ்வேறு தத்துவங்கள் என்று சரீராத்ம விவேகம் அவசியம் என தெரிவிக்கப்பட்டதாயிற்று. கடம் என்றால் பானை, படம் என்றால் வஸ்திரம். இவை அறியப்படும் வேத்ய பொருள்கள். இவை போலவே சரீரமும் வேத்தியமாகவே இருக்கும், அது வேத்தாவாக மாட்டாது. ஜீவன் வேத்தியமாகவும் அறிவுக்கு விஷயமாகவும் வேத்தாவாகலாம், அறிபவனாகவும் இருக்கக்கூடும். சரீரம் கேவலம் வேத்தியம் மட்டுமே. ஆத்மா ஜீவாத்மா
ஆகவோ பரமாத்மாவாகவோ இருக்கலாம். ஜீவாத்மாக்கள் என்னிடம் எண்ணில் அடங்காதவர்கள் என்று நத்வேவாகம் ஜாதனாசன் நத்தன்னேமே ஜனாதிபாகா என்ற ஸ்லோகத்திலே காட்டப்பட்டது. 2:12. அத்வைதிகள், ஏகாத்மவாதிகள், ஒரே ஒரு ஆத்மா தான் உண்டு என்பவர்கள், ஜீவபரபேதம் கிடையாதென்பவர்கள் இவர்கள். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, என்னை என கிருஷ்ணனை க்ஷேத்ரஜனாகவும் அறிவாய். சர்வக்ஷேத்ரேஷு என்பதால் தேவ, மனுஷ்ய, பசு, பக்ஷி, புல், பூண்டு ஒவ்வொன்றிலும் பல பல வர்க்கங்களில் உள்ள எல்லா ஜீவர்களும் என்னை ஒருவனை தெரிந்து கொள் என்று பொருள் கூறுவர்கள் அத்வைதிகள். இந்த ஸ்லோகத்துக்கு ஸ்ரீ ராமானுஜ பாஷ்யம் மிக விரிவானது. இங்கு சுவாமிகளிடம் பொருளாவது, கீழே கண்ணன் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் என்று 2 வேறுபட்ட பொருள்களை சொன்னான். க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜமும் ஒரே பொருளாய் விட முடியாது. க்ஷேத்திரம் ஜடப்பொருள், தானே பிரகாசியாதது, விளங்காதது. ஜீவன் அஜடம், தனக்குத்தானே விளங்குவது. ஜடமான க்ஷேத்திரத்தையும் அஜடமான ஜீவனையும் எப்படி ஒன்றாக சொல்ல முடியும்? 13:2 சாபி க்ஷேத்திரமாகவும் க்ஷேத்திரஜனாகவும் என்று கண்ணன் காட்டுகிறான் என்பதை காண வேண்டும். க்ஷேத்திரமாகவும் க்ஷேத்திரஜனாகவும் என்ன அறிவாயாக, அதாவது க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் இரண்டும் பிரம்மாத்மகம், பிரம்மமான கண்ணனை ஆத்மாவாக கொண்டவை என்று கருத்து. பலவரை ஜீவராசிகளில் சரீரங்களில் உள்ள ஜீவர்கள் வெவ்வேறு, ஒவ்வொன்றும் பிரம்மாத்மகமாம். வெள்ளை வஸ்திரம் என்றால் வஸ்திரம் என்பது பொருளாகவும், வெண்மை அதில் இருக்க முடியாத ஒரு குணமாகவும் வருகிறோம். வெண்மை வஸ்திரம் விட்டு தனியாக இருக்க முடியாது, வஸ்திரத்தில் சேர்ந்தே தான் இருக்க வேண்டும். அதாவது வெண்மைக்கு தனி இருப்பு கிடையாது, பிருத்தக் ஸ்திதி. பிரிக்க முடியாத குணத்தை இன்செபரபிள் அட்ரிபியூட், அபிருதக் சித்த விசேஷணம் என்பர்கள். அச்சேதனமான ஜடம் எப்போதும் ஒரு சேத்தனுடன் சேர்ந்தே தான் இருக்கும். க்ஷேத்திரஜ்யம் பிரம்மாத்மகம் என்று கண்ணனின் கருத்து. சேதனஸ்வரூபம் அச்சேதனம் ஜடம் சேத்தனமான கண்ணனுக்கு அபிருதக் சித்த விசேஷமாகும். இதே போல ஜீவாத்மாவும் கூட பகவானுக்கு அபிருதக் சித்த விசேஷமாகும் ஆக உள்ளன். சேதனாச்சேதனங்கள் யாவும் பகவானுக்கு அபிருதக் சித்த விசேஷங்கள். எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம், எந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சரீரமோ, எவனுக்கு பிருத்திவி அச்சேதனம் சரீரமோ என்று ஏந்தி காட்டும் அர்த்தம் இது. அபிருதக் சித்த விசேஷங்கள். ஆழ்வாரும் நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் என்று அதேதரங்களையும் சேத்தனர்களையும் ஒக்கு எடுத்து அவனாய் இவை சரீரமாய் பகவான் ஆத்மாவாய் சொல்லுவது காண்க.
இப்படியே புகழல் ஒருவனெங்கோ பொருவில் சீர் பூமி என்கோ இகழன் தன் துறவேன்கோ தீயெங்கோ வாயுவெங்கோ பங்கே கண்ணரென்கோ என்று பல சொல்லி ராமகிருஷ்ணாத நாமங்களுடன் பிரகிருத்தியின் விகார பொருள்களையும் ஒக்க அழைக்கிறார். காண்பதையெல்லாம் பிரம்மாத்மகம் என்றபடி இந்த சரீரம் என்பது அபுதக் சித்த விசேஷணமாக பேசப்படுகிறது. நான் உடுத்திய வெள்ளை என்றும் நான் உடுத்திய வேஷ்டி என்றும் உலகில் சொல்லக் காணலாம். வெள்ளையும் வஸ்திரமும் பிரியாதவையாகியால் இரண்டும் சொற்களும் ஒரே பொருளை குறிப்பிட்டாக கொள்ளுகிறோம். க்ஷேத்திரஜ்ஞம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ்ஞன் இரண்டும் நான் என்று கண்ணன் சொல்லாமல் இவை இரண்டும் கண்ணனுக்கு அபிருதக் சித்த விசேஷணங்கள் என்று அறிய வேண்டும். எல்லா க்ஷேத்திரங்களிலும் எவ்விதமாக காணப்படும் வெவ்வேறு சரீரங்களிலும் அவ்வொரு சரீரங்களில் உள்ள க்ஷேத்திரஜனாகவும் ஜீவனாகவும் என்னை அறிவாய். பரபர க்ஷேத்திரங்கள் உண்டு, பரபர ஜீவர்கள் உண்டு. எல்லாவற்றிலும் நான் ஆத்மாவாக உள்புகுந்து நிற்கிறேன். இப்படி க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன், உடல், ஆத்மா இவைகளை எனது அபிருதக் சித்த விசேஷண சரீரங்களாக அறிவதே மேலான ஞானம். இதுவே கண்ணன் கருத்து. க்ஷேத்திரம் என்பது யாது? எத்தகையது? அதன் விகாரங்கள் மாறுபாடுகள் யாவை? எதிலிருந்து உண்டாயிற்று? அவன் க்ஷேத்திரஜன் யார்? அவனுடைய பிரபாவம் எத்தகையது? இவற்றை சமாசேன சொல்லுவதாக ஆரம்பிக்கிற கண்ணன் ரிஷிகளாலும் வேதங்களாலும் விரிவாக பேசப்பட்டுள்ளான். பிரம்மசூத்திரத்தில் விசாரிக்கப்பட்டு சித்தாந்தப்படுத்தப்பட்டவை நானும் சொல்லுகிறேன். ஆகாசம், வாயு முதலான 5 பூதங்கள், அகங்காரம், மகத்து, மூலப்பிரகிருதி இப்படியான 8 வித அசித்துக்களின் கூட்டம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. உடல் கூட்டம் என்றாலே அழியும் பொருள் என அறிக. ஞானேந்திரியங்களைந்து கர்மேந்திரியங்களைந்து வெவ்வேறு சரீரங்களிலும் அவ்வொரு சரீரங்களில் உள்ள க்ஷேத்திரஜனாகவும் ஜீவனாகவும் என்னை அறிவாய். பலபர க்ஷேத்திரங்கள் உண்டு, பலபர ஜீவர்கள் உண்டு. எல்லாவற்றிலும் நான் ஆத்மாவாக உள்புகுந்திருக்கிறேன். இப்படி க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன், உடல், ஆத்மா இவைகளை எனது அபிருதக் சித்த விசேஷண சரீரங்களாக அறிவதே மேலான ஞானம். இதுவே கண்ணன் கருத்து. க்ஷேத்திரம் என்பது யாது? எத்தகையது? அதன் விகாரங்கள் மாறுபாடுகள் யாவை? எதிலிருந்து உண்டாயிற்று? அவன் க்ஷேத்திரஜன் யார்? அவனுடைய பிரபாவம் எத்தகையது? இவற்றை சமாசேன சுருக்கமாக சொல்லுவதாக ஆரம்பிக்கிறான் கண்ணன் 13 ரிஷிகளாலும் வேதங்களாலும் விரிவாக பேசப்பட்டுள்ளவை. பிரம்மசூத்திரத்தில் விசாரிக்கப்பட்டு சித்தாந்தப்படுத்தப்பட்டவை. முடிவு காணப்பட்டது. நானும் சொல்லுகிறேன். ஆகாசம், வாயு முதலான 5 பூதங்கள், அகங்காரம், மகத்து, மூலப்பிரகிருதி இப்படியான 8 வித அசித்துக்களின் கூட்டம் அழியக்கூடியது, மாறக்கூடியது. உடல் கூட்டம் என்றாலே அழியும் பொருள் என அறிக. ஞானேந்திரியங்களைந்து கர்மேந்திரியங்களைந்து மனசு ஆகா 11 உடலை சார்ந்துள்ளன. இவை போக்கியங்களான சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்த
இத்தியாதியான விஷயங்களை அனுபவிக்க ஏற்பட்டவை. இச்சை, துவேஷம், சுகம், துக்கம் இவையெல்லாம் சரீர சம்பந்தத்தால் ஜீவனுக்கு ஏற்படுகின்றன. இவைகளை சரீர காரியம் என்பதாம். நல்ல கெட்ட அனுபவங்களுக்கு உடல் துணையாய் உள்ளது. இச்சை விரும்பப்பட்ட பொருளை அடைய முயற்சியை உண்டு பண்ணும். துவேஷம் வெறுப்பதை விலக்க முயற்சி பண்ணும். இந்த பிரவிற்த்தி என முயற்சி கூடி வந்தால் சுகம், கூடி வராவிடன் துக்கம். இவை மாறி மாறி வரும் அனுபவங்கள். இவையெல்லாம் கர்மானுகுணமாக ஜீவன் பெறும் உடலுக்கேற்ப உண்டாகும் அனுபவங்கள். பரிசுத்த ஜீவனுக்கு இவை கிடையாது. சரீர சம்பந்தம் உள்ளவன் பரிசுத்தாத்மாவை அனுபவிக்க அதற்கு உபயுக்தமான குணங்கள் ஆத்மாப்தி ஹேத்துக்களாம். விருப்பு வெறுப்புகள் கூடாது. காஞ்சனம் லோஷ்டம் என பொன் கல் இவைகளை சமமாக பார்க்க வேண்டும். சரீர சம்பந்தம் உள்ளவன் இச்சை துவேஷம் இவை உண்டாகாமல் இவைகளின் காரியங்களான சுகம் துக்கம் இவைகளுக்கும் இடங்கொடாமல் இருக்க வேண்டும். 7வது முதல் 11வது ஸ்லோகம் வரை இதற்காக வேண்டிய பல குணங்களை கண்ணன் எடுத்துச் சொல்லியிருக்கிறான். தற்புகழ்ச்சி, டம்பம், வீடு, விளைநிலம், மனைவி, மக்கள் இவ்விஷயங்களில் 10 இவை போன்றவை விளக்க வேண்டியவை. அஹிம்சை, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சாரிய சேவை, சௌச்சம், சுத்தி தூய்மை, ஸ்தைரியம் புத்தி நிலைநிறுத்தல், மனதை அடக்குதல், வைராக்கியம் பிறப்பு மூப்பு இறப்பு வியாதி இவைகளின் துக்ககரத்துவத்தை உணர்தல், பகவானிடம் பக்தி, அதவும் பிரயோஜனாந்தரத்தை விரும்பாத பகவத் பக்தி இவை ஆத்மாப்திஹேத குணங்கள். கூட்டமில்லாத தனி இடத்தில் இருந்து ஆத்மாவின் உண்மையான அறிவில் நிலைத்திருக்க வேண்டும். சரீரத்துடன் கூடிய ஜீவன் கை கொள்ள வேண்டியவையும் விட வேண்டியவையும் ஆன விஷயங்களை கை கொள்வதும் விடுவதும் ஜீவ யாத்தாத்ம ஞானத்துக்கு உதவும். உடல் பற்றி வரும் மற்ற எல்லாம் அறிவின்மையே. இனி 12வது ஸ்லோகம் முதல் ஜீவ யாத்தாத்மியம் பேசப்படுகிறது. முன் சொன்ன ஆத்மாப்தி குணங்களாக அடையப்படும் ஜீவாத்மாவை சோதித்து சொல்லுகிறான். அவன் அந்த ஜீவன் அழிவில்லாத நித்தியன், அறிவினால் எங்கும் பரந்துள்ள பிரம்மன், அனாதியானவன், நித்தியன். அவனுக்கு நான் கண்ணன் உயர்ந்தவன் சுவாமி. அவனை சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. இல்லாத நித்தியன், எங்கும் பரந்துள்ள பிரம்மன், அனாதியானவன். அவனுக்கு நான் உயர்ந்தவன் கண்ணன் சுவாமி. அவனை சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. இங்கு பிரம்மம் போன்ற சில சப்தங்கள் பரமாத்மாவை சொல்வது போல் தோற்றும். ஆனால் ஜீவனை சோதித்து சொல்லும் கட்டமிது. பரமாத்மாவை சொல்லாது. சில அம்சங்களில் பரிசுத்த ஜீவாத்மா பரமாத்மாவை ஒத்த பெருமைகளை உடையது என்று அறிய வேண்டும். ஏயம் எத் அநாதிமத்பரம் பிரம்மா என்று பீட்டிகை எழுகிறான் கண்ணன். ஞேயம் பிராப்பியம் மோட்ச காலத்தில் அடையத்தகுந்தது. எத்தை அறிந்து மோட்சமடைவானோ அப்படி அனாதியானா நித்தியமான பிரம்மம் என்கிறேன். இங்கு மத்பரம் என்பதனால் என்னை உயர்ந்தவனாக கொண்டா எனக்கு கீழ்பட்ட என்பது காட்டப்பட்டது. பிரம்ம
பரமாத்ம மகேஸ்வர இத்தியாதி சப்தங்கள் இந்த கட்டத்தில் ஜீவன் விஷயத்தில் பிரயோகிக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஜீவன் விஷயத்தில் பொருத்தி காட்டுகிறார் நவரு பாஷ்யகாரர். இந்த கட்டத்திலேயே இந்திரிய விஷயத்தை, உத்கிராந்தி முதலியவை ஜீவனுக்கு சொல்லப்படுகின்றன. இவை பரமபுருஷனுக்கு கிடையாதல்லவா அப்படின்றார். ஜீவனுக்குத்தான் ஏற்பட்டவர்கள் உண்டு. சரீரத்தை பற்றி பார்க்கும் போது ஜீவன் நஸ்வரனாக விளன். ஒரு சித்தரசனையும் ராஜா, மகாராஜா முதலிய சொற்களால் போற்றுகின்றனர். அவரிடம் கப்பம் வாங்கும் பேரரசனை நினையாத போது இவனை எப்படியும் போற்றி சொல்லுவது சுகம். மேலும் முக்த தசையில் பெருத்தகம். மேலும் முக்த தசையில் பரிசுத்தி செய்வனை சொல்லும் போது பல விதங்களில் பரமபுருஷனன் சாமியம் வேதாந்தங்களில் சொல்லப்பட்டுள்ளவை குறித்தும் இப்பொருள் இப்பெருமைகளை ஜீவனுக்கு சொல்வதில் தவறில்லை. உபக்கிரமம் அப்படின்னு ஆரம்பம், உபசம்ஹாரம் முடிவு, மத்தியம் நடுவில் சொல்வது எல்லாவற்றையும் பார்த்தாலும் மேலும் குணவசியத்தை, இந்திரிய போகானுபவம், உத்கிராந்தி, உண்மை இவைகள் சொல்லப்பட்டமை பார்த்தாலும் இவை பரமாத்மாவுக்கு நேரல்லவே. எல்லாவற்றையும் பார்த்தாலும் மேலும் குணவசியத்தை, இந்திரிய போகானுபவம், உத்கிராந்தி உள்ளமை இவைகள் சொல்லப்பட்டமை பார்த்தாலும் இவை பரமாத்மாவுக்கு சொல்லவே கூடாதவை. இங்கு சொல்வதெல்லாம் ஜீவாத்மாவை பற்றினான் என்று தெளிவாகும். குணவசியத்தை நம்மிடம்தான் உள்ளது. பரமபுருஷன் குணங்களுக்கு அப்பால் பட்ட ஈஸ்வரன். இப்படி ஜீவ யாத்தாத்மியம் சொல்லப்பட்டது. அடுத்தது கடைசி விஷயம், பந்த ஹேது குணசங்கம். குணானுகுணமாக நமது சரித்திரம் அமைகிறது. சத்துவகுணம் அடியாக சில, மற்ற குணங்கள் அடியாக பல அமைகின்றன. உடலும் அதனை சார்ந்த பலன்களும் இந்த பிரகிருதி தம் தம் காரியங்களை செய்கின்றன. அதனால் விளையும் சுக துக்கங்களை ஜீவன் அனுபவிக்கிறான். பிரகிருதியில் சரீரத்தில் இருந்து கொண்டு அந்தந்த உடலுக்குண்டான குணங்களுக்கு சேரா பலன்களை அனுபவிக்கிறான். நந்தனமாயும் தீரமாயும் உள்ள சுகானுபவம் துக்கானுபவம் பற்றி சரீரங்களை பெறுவது பிரகிருதியின் குணப்பத்தாலே. காரணம் குணசங்கோஸ்யா சரசத் யோனி ஜன்மசு. மேலே சரீராத்ம விவேகம் பேசப்படுகிறது. உபதிரஷ்டானுமந்தாச்சா பக்தா போக்தா மகேஸ்வரகா பரமாத்மே சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷப்பரகா. 22வது ஸ்லோகம். உடலில் உள்ள புருஷன் குணங்களினால் விளைவதை பார்த்து கொண்டும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறான். உடலை தாங்குகிறான், சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். இந்த தேகத்தின் மேலான புருஷனை உடலுக்கும் புலன்களுக்கும் உயர்ந்த ஈஸ்வரன் என்றும் பரமாத்மா என்றும் சொல்லப்படுகிறான். உடலை ஆண்டு அதன் மூலம் விளையும் அனுபவங்களை அனுபவிப்பவன் ஜீவன் என்றதாயிற்று. இப்படி ஜீவனையும் குணத்துடன் சேர்ந்த உடலையும் இந்த பிரக்கிரியையும் உள்ளபடி அனுபவன் மறுபிரிவு எடுப்பதில்லை. எல்லா ஜீவராசிகளும் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ சேர்த்தியினால் உண்டாகின்றன. உடல்கள் வேறுபட்டாலும் எல்லா உடல்களிலும் உள்ள ஜீவாத்மாக்கள் ஒத்தவை. சரீரம் அழியும் போது இவன் அழியமாட்டான். இதை அறிபவனே அறிவாளி.
ஜீவன் வேறு, உடல் வேறு. இப்படி க்ஷேத்திரஜர்களின் வேறுபாட்டை அறிபவனே மேலான நிலையை ஆத்ம சாட்சா்கார மோட்சம். வேறுபாட்டை அறிபவனே மேலான நிலையை ஆத்ம சாட்சா்கார மோட்சம் அடைகிறான். இது சாத்தியமாவது முன்சின் ஆத்மாத்திய குணங்களாலேயாம். ஆகையினாலே அறிய வேண்டும் விஷயம் க்ஷேத்திரமறிந்தவன் க்ஷேத்திரஜன். பரமாத்மாவையும் க்ஷேத்திரஜனாக அறிவாய். க்ஷேத்திரஜன் சாபி மாம் வித்தி என்று சொல்லி க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்திரஜனுக்கும் வித்தியாசம் சொல்லி க்ஷேத்திரஜனான ஜீவாத்மாவுக்கும் க்ஷேத்திரஜனான தனக்கும் விவேகத்தை சொல்லி இப்படி விசாரித்து அறிபவனே விசேஷமான ஞானம் அடைகிறது. மறுவிருவி தவிர தகுந்தவன் என்று படிக்கிறார். அஸ்மத்கிருதமாரம்பாம் யதிகரமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.